Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா 1 கிலோ வடி பிரியாணி எங்க ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்றது அப்படினு கத்தற போறேன். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் and நிறைய லோ இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் சமயத்துல நாங்க ஹோட்டல் நடத்துனது. அதோட ரெசிபிஸ் எல்லாமே கத்து கொடுத்துட்டேன். இட்லிக்கு மாவு அரைக்கிறதுல இருந்து பிரியாணி, பரோட்டா, மீன் குழம்பு வரை கத்து கொடுத்திருக்கேன். நீங்க ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கணும், ஹோட்டல் போடணும் அப்படினா கீழ இருக்க பிளேலிஸ்ட்டை டச் பண்ணி எல்லா வீடியோஸும் இருக்கும். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் பார்த்துக்கங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 1.25 கிலோ வந்து வடி பிரியாணி பண்ண போறோம். அதுக்கு வந்து 1/4 லிட்டர் எண்ணெய் விட்டுருக்கேன். சரிங்களா, 50 ml பாக்கெட்ல 5 பாக்கெட் விட்டுருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுருக்கேன். அப்புறம் இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதில் என்னென்ன ஸ்பைசிஸ் உங்கள் வீட்டில் இருக்கும் கரெக்டாக ஒரு கிராம் மட்டும் போடுங்க. அப்புறம் ஆனியன் வந்து ஒரு 400 கிராம் போடுறேன். சரிங்களா, இப்போ வந்து 1.25 கிலோங்க முச்சில் கூட கொஞ்சம் அதிகமாக போடுறேன். ஆனியன் வதங்கிட்டு இருக்க டைம்லேயே ஒரு 50 ml நெய், சரிங்களா, 50 ml நெய் இந்த டைம்லேயே சேர்த்து நல்லா வதக்கிடணும். நம்ம வந்து ஆயில் வந்து ஒரு 250 ml நெய் 50 ml சேர்த்து 300 ml விடுதோம். 1 கிலோக்கு நான் வந்து 250 ml ஆயில் சேர்ப்பேன். இப்போ நம்ம 1.25 கிலோ மேலே கூட 50 ml சேர்த்துருக்கோம். ஒரு 7 பச்சை மிளகாய் வந்து லைட்டாக உடச்சி அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வத்தல் பொடி சேர்க்க போகிறோம். கரெக்டாக 1 கிலோக்கு 10 கிராம் கணக்கு பண்ணி ஒரு 12 கிராம் கணக்கு பண்ணி ஸ்பூனில் போடுதேன். இந்த டைமில் நம்ம சேர்த்தா பிரியாணிக்குள்ளே கலரை வந்து இதுவே கொண்டு வந்துடும். இப்போ நம்ம வத்தல் பொடி போட்ட பிறகு லைட்டாக நல்லா வதக்கி முடிச்சுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு சேர்ப்போம். சரிங்களா, பூண்டு வந்து 1 கிலோக்கு 100 கிராம், இன்னைக்கு 1.25 கிலோ அப்படிங்கிறனால 120 கிராம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதக்கி முடிச்சுட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம இப்போ வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து கரெக்டாக ஒரு 350 கிராம் வரை சேர்க்கலாம். 1.25 கிலோ, 1 கிலோக்கு வந்து ஒரு 300 கிராம் உள்ள வரை சேர்க்கலாம். இந்த ஒன்றா லைன் பை லைனாக சேருங்க, பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இஞ்சி, அதே மாதிரி ஒரு 120 கிராம் இஞ்சி வந்து தொளி சீவி நல்லா அரைச்சி வச்சிருக்கோம். பூண்டும் அதே மாதிரி தொளி உடச்சிடணும், இல்லைனா பிரியாணி சாப்பிடும்போது மேலே வரும். சரிங்களா, இதை நல்லா கிண்டி முடிச்சுட்டு நல்லா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு மல்லி புதினா சேர்க்கணும். மல்லி புதினா வந்து ஒரு கை வெயிட் படி பார்த்தா 50 கிராம் வரும். நல்லா கழுவி சூப்பராக எடுத்து மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கி முடிச்சிடணும். இப்போ நம்ம மல்லி புதினா நல்லா வதக்கி முடிச்ச பிறகு திரும்ப கரெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிருக்கு ஒரு 120 கிராம் வரும். 150 கிராம் வரை தயிர் விடலாம், கூட கொஞ்சம் விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயிர் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி முடிச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். சரிங்களா, அதுதான் அந்த கிரேவியான ஸ்டேஜ். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து வடி பிரியாணி கணக்குனா 1 கிலோ அரிசி போடுறதா இருந்தால் கரெக்டாக 800 ml தண்ணி தேவைப்படும். நம்ம இன்னைக்கு 1.25 கிலோ அப்படிங்கிறனால கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி. சரிங்களா, இப்போ நம்ம ஊற்றின தண்ணி வந்து அளவு தண்ணியிலேருந்து எடுத்து இஞ்சி பூண்டு அலசினதெல்லாம் அலசி உள்ளே ஊற்றியாச்சு. சரிங்களா, வேற வெளியிலேருந்து தண்ணி எதுவுமே எடுக்க மாட்டேன். நீங்களும் எப்படி பண்ணுங்க, எந்த கன்ஃபியூஷனும் வராது. சரிங்களா, இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம வந்து கரம் மசாலா வந்து எப்பவும் நம்ம பிரியாணிக்கு வந்து சேர்ப்போம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம். 25 கிராம் அப்படியே ½ பாக்கெட் சேர்க்கலாம் 1 கிலோக்கு. நம்ம இன்னைக்கு 1.25 கிலோ பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அந்த கரம் மசாலாவை நல்லா பச்சை வாடை போச்சுட்டு லைட்டாக வதக்கி முடிச்சுட்டு இப்போ வந்து உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து இப்போ வந்து 30 கிராம் இதில் சேர்க்குறேன். 20 கிராம் வந்து நம்ம வந்து தனியாக ரைஸ் போட்டு வேக வைக்கும் போதில் சேர்க்குறேன். சரிங்களா, உப்பு வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்துக்காங்க. உப்புக்கு பிராண்டு டு பிராண்ட் வந்து மாறும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து கிரேவி வந்து நல்லா ஆகுறதுக்கு அதே அளவு தண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணியை வந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா வேக விடுறோம். இப்போ நம்ம கிரேவி வந்து அப்படியே வேக விடுற இந்த டைம் வந்து நம்ம வந்து அரிசி வடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக எல்லாம் ரெடியாக வச்சுக்கிடணும். இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சரிங்களா, ஒரு 3 லிட்டர் தண்ணி வச்சு பக்கத்துலேயே வச்சு ரெடியாக வச்சுக்காங்க. கரெக்டாக இருக்கணும், டைமிங் மிஸ் ஆகிடக்கூடாது, அரிசி அதிகமாக வேக விட்டுறக்கூடாது. சரிங்களா, இந்த டைம்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பும் இதுவுமே இப்படியே மீடியமாகவே மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா அங்கே கொதிச்சு வர்றது, அங்கே அரிசியை போட்டு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுக்கிற தண்ணியிலையும் கொஞ்சம் தண்ணியை விட்டு மீதை வச்சுட்டு மீத இருக்க எல்லா தண்ணியும் ஊற்றிடலாம். சரிங்களா, இப்போ நல்லா கிரேவி ஆகிற தட்டியும் நல்லா வெயிட் பண்ணணும். இப்போ கிரேவி ஆன பிறகு இது ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ நல்லா இப்படி கொதிச்சு எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு இந்த டைம் வந்து நம்ம வந்து சிக்கன் சேர்க்கணும். இப்போ நான் கொதிக்கிற பக்குவத்தை நீங்கள் பார்த்துக்காங்க. தீயை வந்து ரொம்ப ஏற்றி வச்சு கொதிக்க விட்டுறக்கூடாது. அந்த கிரேவி வந்து அந்த பார்னஸ் இல்லாமல் போயிடும். அதனால் லைட் சிம்லேயே அப்படியே மீடியமாகவே வச்சு கொண்டு போங்க, சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து கரெக்டாக 1.5 கிலோ எடுத்திருக்கேன். 1.25 கிலோ அரிசி, 1.5 கிலோ சிக்கன். சரிங்களா, எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. மசாலாவில் சேமாக தான் இருக்கும். நல்லா கண்ணாடி மாதிரி சிக்கன் கழுவி சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவு ஈரல் மண்ணீரல் இல்லாமல் வாங்குங்க. பிரியாணி வந்து பீஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஹோட்டல் தள்ளுவண்டிக்காரங்களுக்கு தான் டிப்ஸ் இது. ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு 4 பிரியாணி இருக்கும், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்காங்க. எல்லாமே ஃபுல் தம் தான் நான் பண்ணியிருப்பேன். இப்போ தான் வடிவம் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல் தம் வந்து வேலை லேசு, ஹோட்டலுக்கு வந்து நமக்கு வந்து சூப்பராக ஈஸியாக இருக்கும். எங்கள் ஹோட்டல் நாங்கள் பண்ண பெரும்பாலும் வந்து ஃபுல் தம் தான். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க வடிதம் பிரியாணி பண்ணி காமிக்கலாம், ஒரு 1 கிலோ பண்ணி காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். ஒரு சிலர் வந்து கல்யாண மட்டன் ஒரு 1 கிலோ பண்ணி காமிங்கன்னு சொல்கிறீங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதுவும் நான் பண்ணி காமிச்சு உங்களுக்கு இதே மாதிரி கிளாரிட்டியாக கண்டிப்பாக காமிக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு லெமன் அந்த சிக்கனோட சாஃப்ட்னஸ்க்காக ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுட்டோம். இப்போ நம்ம ஒலை வந்து கரெக்டாக கொதிச்சு வந்திருக்கும். இதில் வந்து ஒரு 2-3 பிரியாணியெல்லாம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன ஏலக்காய், கிராம்பு போட்டு அதை வேக விட்டுட்டு
தண்ணியை நல்லா மீடியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போடணும். தண்ணி கொதிக்கிறப்போ கை கிட்ட போகிறப்போ மேலே பட்டுரும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து ஃபுல்லாக இதில் சேர்த்தாச்சு. இதை சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நான் சொன்னோம்ல, அங்கே வந்து ஒரு 30 கிராம் உப்பும் இதில் ஒரு 20 கிராம் உப்பும் சேர்க்குறேன். உப்பு வந்து லாஸ்ட்டாக நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிட்டு தான் ஃபைனல் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி போடுற கால்குலேஷன் வந்து சில டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இப்போ நம்ம ஒலை வந்து கொதிச்சு வர்றதுக்கும் நம்ம சிக்கன் வேகிறதும் கரெக்டாக இருக்கும். நம்ம சிக்கன் வந்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே அந்த கிரேவியை வந்து அந்த பாண்டிங் இல்லாமல் கொதிக்க விடாமல் அப்படியே மீடியமாகவே வைக்கணும். சரிங்களா? கிரேவியை வந்து வத்துற மாதிரி வேகமாக ஃபயர் வச்சு கொதிக்க விட்றக்கூடாது. அப்படியே வைக்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து வேக்காடு பார்த்துக்கிடணும். அரிசி வந்திருக்கிறது எப்படி பார்க்கணும்னா, வெளியில் வந்து நல்லா சாதம் மாதிரி நல்லா அமுங்கி கொடுக்கும். உள்ளே வந்து நறுக்கரிசியாக இருக்கும். இது வெளியில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், உள்ளே வந்து ஹார்டாக இருக்கும். இந்த பக்கம் தான் கரெக்டாக உலையில போட்டு ஒரு 3 நிமிஷத்தில் இந்த பக்கம் வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து வடிச்சு எடுத்து அப்படியே தட்டிடலாம். வடிச்சு எடுக்கிறது நீங்கள் அப்படியே வடித்தாலும் சரி. இதுக்கு நிறைய கண் பாத்திரம் அது இது நிறைய வந்திருக்கு. கொஞ்சம் வெண்ணி படாமல் கொஞ்சம் பார்த்து கவனமாக வடிச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அரிசியை வந்து சாதத்தை வந்து ஆஃப் பாயிலில் கரெக்டாக வடித்து உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம கரண்டியை வந்து மாற்றியை பிடிச்சிட்டு அடியிலேருந்து அப்படி லைட்டாக அப்படியே அரிசிக்குள்ளேயே விட்டு அப்படியே கிண்டுறப்ப வந்து அடியில் விட்டுருக்க கிரேவியை வந்து அப்படியே கொஞ்சம் ரைஸோடு அப்படி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். சரிங்களா? அதனால தான் கரண்டியை வந்து மாற்றி பிடிச்சிக்கின்றது. இப்படி பண்ணி பார்க்கும்போது அந்த தண்ணி வந்து நிற்கும். சரிங்களா? இதான் கன்சிஸ்டன்சி கரெக்டு. சிலர் வந்து தம் பிரியாணி போடும்போது மேலே தண்ணி சேர்ப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து தண்ணியோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். நம்ம வந்து ஈவனாக ஸ்லோ ஃப்ளேமில் கரெக்டாக பண்ணனால நமக்கு வந்து தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபயர் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். சுற்றிலும் கீழே ரிங்கு மாதிரி தணலை வந்து இழுத்து விட்டுறணும். மேலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சிடும். கரெக்டாக 20 நிமிஷம் வச்சா போதும். சூப்பரான பிரியாணி வந்து ரெடி. இன்றைக்கி நான் பண்ணது வந்து யூனிட்டி அரிசியில் பண்ணேன். நான் அதை வந்து எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. யூனிட்டிலே பண்ணுங்கள். பிரியாணி வந்து நிறைய பேர் சாப்பிடலாம். எவ்வளோ பேர் சாப்பிடலாம்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வெயிட் படி இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் இருக்கும், பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 20 நிமிஷம் தம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம சூப்பரான பிரியாணி வந்து ரெடி. பிரியாணி தம் உடைக்கும் பட்சத்தில் வந்து கரண்டியை வச்சு நாலா பக்கமும் லைட்டாக அப்படியே பரட்டி பார்த்துக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி நிற்குதான்னு பார்த்துக்காங்க. இன்கேஸ் தண்ணி நின்னா கூட ஒரு 5 நிமிஷம் தம் போடுங்க, சரியாயிரும். கரெக்டாக தம் போடும் பட்சத்தில் தண்ணி நிற்காது. எங்களுக்குலாம் ஒரு நாளும் தண்ணி நின்னதில்லை. இப்படி பார்த்துட்டு ரைஸை மேலே இருக்கிறத கீழே அப்படி லைட்டாக பரட்டி விட்டுக்காங்க. ஈவனாக எல்லா ரைஸுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வரக்கூடிய ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். இது வந்து வடி பிரியாணி. கொஞ்சம் இது வந்து ஒரு 2 டைமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபுல் தம் பிரியாணி வந்து ஒரே டைமில் வேலை முடிஞ்சிடும். ஒரு 4 ஃபுல் தம் பிரியாணி வந்து நம்ம பிளேலிஸ்ட்லேயே நிறைய பிரியாணி பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். நீங்கள் வந்து வெயிட்டாக பண்ணலாம். ஒரு 15 கிலோ பண்ணுறது கூட பண்ணி காமிச்சிருக்கேன். அதிக பேர் கூட பண்ணலாம். சொல்கிற கால்குலேஷன் படி க்ளீனாக பண்ணால் நீங்களும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கணும், சின்னதாக ஹோட்டல் ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் எங்கள் ஹோட்டலோட ரெசிபிஸ் அப்படியே கற்றுக் கொடுத்துருங்க. ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.